Welcome students. In the video la enna paaka porona Kirchhoff's law based problem da paaka porom. Examinations la keta problem idu. The figure shows a circuit with 3 ideal batteries. So in the circuit la மொத்தம் 3 batteries இருக்கு. 3 volt battery, 6 volt battery, இங்க ஒரு 6 volt battery. இந்த மாதிரி ஒரு 3 batteries connect பண்ணி வச்சிருக்காங்க. Find the magnitude and direction of current in the branches AG, BF, CD. So, in the AG la enna current flow ஆகுது. Next, in the BF la enna current flow ஆகுது. In the CD la enna current flow ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட magnitude value கண்டுபிடிக்கணும். So, first இந்த diagram எடுத்து அப்படியே redraw பண்ணிடணும். பண்ணிட்டு நம்ம வந்து இந்த current நம்ம தான் கொடுக்க போறோம். I1, I2, I3 அதோட directionsல நம்ம கொடுக்க போறோம். இந்த டயக்ராம் எடுத்து அப்படிங்க வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே 6 வோல்ட் பேட்டரி இருக்குங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த 6 வோல்ட் பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எங்கே ப்ளஸ் போட்டிருக்கு, மேலே தானே ப்ளஸ் போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் இந்த ரெசிஸ்டாருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இந்த பேட்டரியிலேருந்து இங்கே ஒரு கரண்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட்டுக்கு நான் I1ன்னு பேர் வைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ப்ளஸ் டெர்மினல்லேருந்து எப்பயுமே பேட்ரி கரண்ட்டு ஸ்டார்ட் ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது இந்த ரெசிஸ்டாருக்கு. அப்போது இங்கே என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இப்படியே ஃப்ளோ ஆகுது இந்த ரெசிஸ்டாருக்கு. ஓகேங்களா, இங்கே I1 கரண்ட். அப்போது இது ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஃபுல்லாகவே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், I1 கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ I1 அப்படி இங்கே ஏரோ போட்டு I1. ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே இங்கே I1 கரண்ட்டு ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, சென்ட்ரலில் ஒரு பேட்ரி இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த பேட்டரியில் இங்கேருந்து ஒரு கரண்ட் வருது. இந்த கரண்ட்டுக்கு நான் வந்து I2 கரண்ட்டு பேர் வைக்கிறேன். ஸோ இந்த பேட்டரியிலேருந்து இந்த ரெசிஸ்டாருக்கு என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போது I2 கரண்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, இப்படி இந்த டைரெக்ஷனில் I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சரி, இப்போது இந்த B பாயிண்ட்டுக்கு I1 கரண்ட்டும் இப்படி வருது, இங்கேருந்து இந்த பேட்டரியிலேருந்து I2 கரண்ட்டும் வருது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு 2 கரண்ட் வந்துருச்சுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு இங்கே 2 கரண்ட் வந்துருச்சுன்னா, அப்போது இந்த பாயிண்ட்டை விட்டு வெளியில் போகும் ஒரு கரண்ட்டு. அந்த கரண்ட்டு இந்த 2 கரண்ட்டையும் ஆட் பண்ணால் இதோடைய ஆன்சர் தான் இந்த I3 கரண்ட்டுக்கு வரும். இப்போது நம்ம இந்த 2 பேட்டரிக்கு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துட்டோம். ஆனால் இந்த பேட்டரிக்கு நம்ம இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, இந்த B பாயிண்ட்டுக்கு 2 கரண்ட் வருது, I1 கரண்ட்டும் வருது, I2 கரண்ட்டும் வருது. அப்போது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர கரண்ட் தான் இந்த I3 கரண்ட் வெளியில் இப்படி போகும். அப்போது இந்த பேட்டரிக்கு இந்த ரெசிஸ்டாருக்கு I3 கரண்ட் தான் போகுது. ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து ஒரு புது கரண்ட் ஒன்று வருது, I3 கரண்ட் இந்த பேட்டரியிலேருந்து வரல. ஆனால் கரண்ட் எப்படி வருது, இந்த 2 கரண்ட்டையும் ஆட் பண்ணி வர கரண்ட்டு இப்படி போகுது. அப்போது இந்த சர்க்யூட்டில் என்ன போகுது, I3 கரண்ட்டு போகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த பேட்டரியிலேருந்து I1 கரண்ட் வருது, இந்த பேட்டரியிலேருந்து I2 கரண்ட் வருது. இந்த 2 கரண்ட்டும் ஆட் பண்ணி தான் இந்த ரெசிஸ்டாருக்கு புதுசாக ஒரு I3 கரண்ட்டு போகுது. ஓகேங்களா, இந்த பேட்டரி வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். ஆனால் இதிலேருந்து நம்மளுக்கு ஃப்ளோ வரும். ஆனால் நம்மளுக்கு மெயினாக வந்து இதில் I3 கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் I3 கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, அப்போது நம்ம மென்ஷன் பண்ணோம் இந்த இடத்துலேருந்து I1 கரண்ட்டு போகுது, நெக்ஸ்ட் இந்த பேட்லேருந்து I2 கரண்ட்டு போகுதுன்னு நம்ம டேரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணோம். அதான் இங்கே கேட்டிருப்பாங்க, டேரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல I2 கரண்ட்டு போகுது. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த 2 கரண்ட்டை ஆட் பண்ணி வர கரண்ட் தான் இந்த B பாயிண்ட்லேருந்து வெளியில் தள்ளும் ஒரு கரண்ட், டோட்டல் கரண்ட் I3 கரண்ட். அந்த கரண்ட் தான் வந்து இந்த பிரான்ச்சில் போகுது. அப்போ நம்ம எழுதணும். ஸோ ஏஜியில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த ஏஜியில் I3 கரண்ட். ஸோ இந்த இடத்துல I3 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிஎஃப்பில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சிடியில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ I1 கரண்ட், I2 கரண்ட், I3 கரண்ட்னு இப்படி நம்ம அந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதோடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அதாவது I1உடைய ஆன்சர், I2உடைய ஆன்சர், I3உடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதான் மேக்னிடியூட், வேல்யூஸ். இந்த மாதிரி ஃபைனலாக நம்மளுக்கு வேல்யூஸ் வரும். I1 வேல்யூ, I3 வேல்யூ, I2 வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். அதான் மேக்னிடியூட். டைரக்ஷன்னா இந்த மாதிரி ஆரோ போட்டு காட்டணும், மேக்னிடியூட்னா இந்த மாதிரி நம்பர்ஸில் ஆன்சரை வர வச்சு காட்டணும். சரி, இப்போது இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா லூப் எடுத்துக்கிறோம்.
ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மாதிரி டைரக்ஷன். ஸோ இங்கே ஒரு லூப்பு, இங்கே ஒரு லூப். ஓகேங்களா, இந்த லூப்பை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 கரண்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ I1 கரண்ட்டு, I2 கரண்ட். ஸோ இந்த பேட்டரிலேருந்து I1 கரண்ட்டு, இந்த பேட்டரிலேருந்து I2 கரண்ட்டு. ஓகேங்களா, இந்த 2 கரண்ட்டும் ஆட் பண்ணி வர்றது தான் I3 கரண்ட்டு இங்கே போகுது. அப்போது I3யை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? I1 கரண்ட் ப்ளஸ் I2 கரண்ட். ஸோ இந்த 2 கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி வர்றது தான் இந்த I3 கரண்ட்டினுடைய ஆன்சர். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். இப்போ லூப்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லூப் நான் எடுத்துக்க போகிறது AGFBA. AGFBA நான் இந்த டைரக்ஷனில் போகிறேன், இந்த மாதிரி லூப். ஓகேங்களா, ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் போகிறேன். இப்போ உங்கள் பார்வைலாம் இங்கே தான் இருக்கணுமே, AGFBAவில் தான் இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்? AG. இந்த AGயில் பார்க்க போகிறேன். இந்த AGயில் என்ன இருக்குது? ஒரு பேட்ரி இருக்குது. என்ன பேட்ரி இருக்குது? 3 வோல்ட் பேட்ரி இருக்குது. இப்போ நான் இப்படி தானே போகிறேன், டைரக்ஷன் இப்படி தானே போயிட்டு வரேன். ஸோ உங்கள் கண் இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகுது. அப்போது இங்கே நம்ம இப்படி போகும்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ நம்ம 3 வோல்ட்டுக்கு வந்து +3ன்னு போடணும். இப்போ பேட்ரி முடிச்சாச்சு. அடுத்தது அப்படியே வாங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. எப்பயுமே ஒரு ரெசிஸ்டார் இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டார் கூட கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதான் கிர்ச்சோஃப்ஸ் செகண்ட் ரூலில் படித்தோம். சரி, இப்போ இங்கே ரெசிஸ்டார் என்ன இருக்குது? இங்கே 2 ஓம் ரெசிஸ்டார். இங்கே என்ன கரண்ட் இருக்குது? I3 கரண்ட். ஸோ 2 × I3. இப்போ இது ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்னு செக் பண்ணணும். அதுக்கு இங்கே டைரக்ஷன் பார்க்கணும். டைரக்ஷன் இந்த லூப்பு கூடவே தானே இந்த ஆரோ அப்படியே வருது. லூப்பு கூடவே அந்த ஆரோ வந்துடுச்சுன்னா, ஓகேங்களா, அந்த லூப் நம்ம எடுக்கிற லூப்பு கூடவே அந்த ஆரோ கரண்ட் டைரக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ +2 I3. நெக்ஸ்ட் அடுத்தது இப்படியே போகிறோம். இப்போ அடுத்தது FBயில் பார்க்குறோம். இங்கே பேட்ரி இருக்குது, 6 வோல்ட் பேட்ரி. இங்கே மைனஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம -6ன்னு போடணும். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, பேட்ரி இங்கே ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் +3ன்னு போட்டோம். இங்கே -6 போட்டோம், ஏன்னா இங்கே மைனஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ -6. நெக்ஸ்ட் ப்ளஸ். அடுத்தது இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இந்த ரெசிஸ்டாருக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I2 கரண்ட். ஸோ 4 × I2. இப்போ இதுக்கு ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு செக் பண்ணணும். இப்போ இந்த I2 கரண்ட் டைரக்ஷன் பாருங்கள், நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்குறோம் லூப்பு. நம்ம லூப்பு கூடவே அந்த ஆரோ வருது. ஸோ அதனால் +4 I2. இப்போ அடுத்தது இப்படி வரும். இப்போ BAக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, ஸோ BAயில் ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ ரெசிஸ்டார் இருந்தாலும் என்ன பண்ணணும்? அது கரண்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். 2 × இங்கே கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுது? I3 கரண்ட். ஸோ 2 I3. இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணோமா மைனஸ் பண்ணோமா செக் பண்ணணும். இப்போ நம்ம லூப்பு கூடவே போகிறோம். இப்படி தானே லூப்பு போகிறோம். ஸோ இப்படியே போகும்போது ஆரோ நம்ம கூடவே தான் வருது. அப்போ கரண்ட் I3க்கு வந்து +I3 +2 I3 ஈக்குவல் டு இந்த சர்க்யூட்டில் எங்கேயாவது EMF எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இப்போ ஆஸ் யூஷுவல் சால்விங் தான். பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. +3 இருக்கா? இந்த +3, இந்த -6. +3 -6 என்ன வரும்? ஆட் பண்ணால் -3. அந்த -3 எடுத்து இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 4 I2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது I2 இருக்கா? இல்லை. ஸோ அந்த 4 I2 எடுத்து இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2 I3 +2 I3 +4 I3. ஸோ இந்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி இங்கே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4 I2 எடுத்து எழுதியாச்சு. இந்த 4 எடுத்து எழுதியாச்சு. இந்த I3க்கு நான் வந்து I1 + I2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் I3க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? I1 + I2. ஸோ இந்த I3க்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் I1 + I2. இந்த -3 அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா +3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4 I2 + 4 × I1 4 I1 4 × I2 4 I2 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் இப்போது ஆர்டராக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு I1லாம் எழுதுகிறோம். 4 I1, இங்கே ஒரு 4 I2 இருக்குது, இங்கே ஒரு 4 I2 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 I2 ஈக்குவல் டு 3. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு லூப்புக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த லூப் BFDCB. அடுத்த லூப் பாருங்கள், BFDCB. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதியிருக்கோம்? இங்கே BF எழுதியிருக்கோம். ஸோ நம்ம BFல பார்க்கணும். ஸோ BFல பார்க்கும்போது நான் இப்படி தான் போகிறேன் லூப்பு. ஓகேங்களா, இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. என்ன ரெசிஸ்டார் இருக்குது? 4 ஓம் ரெசிஸ்டார். அங்கே என்ன கரண்ட் இருக்குது? I2 கரண்ட். ஸோ 4 × I2ன்னு ஃபஸ்ட்டு எழுதிடணும். 4 × I2 எழுதிட்டு இப்போது நம்ம ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா செக் பண்ணணும். இப்போது நான் லூப் இப்படி போகிறேன். நான் இப்படி போகும்போது
நான் இப்படி போகும்போது நான் இப்படி தானே போகிறேன், அப்போ எனக்கு கரண்ட் எனக்கு எதிர்க்க வருது, ஆப்போசிட்டில் வருது. நான் லூப் இப்படி போகும்போது எனக்கு கரண்ட் ஆப்போசிட்டில் வருது, I2 கரண்ட் ஆப்போசிட்டில் வருது. அப்போனா நம்ம இங்கே மைனஸ் போடணும். நெக்ஸ்ட் அடுத்தது அப்படியே வரேன். இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. என்ன பேட்ரி இருக்குது? 6 வோல்ட் பேட்ரி. இங்கே எனக்கு ப்ளஸில் தான் வருது ஸ்டார்டிங்கில். ஸோ +6. நெக்ஸ்ட் அடுத்தது அப்படியே வரேன். இங்கே பாருங்கள், இப்போ அடுத்தது FDக்கு போயாச்சு. இங்கே எதனா ரெசிஸ்டார் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ நம்ம எதுவும் எழுத தேவையில்லை. இப்போ DCக்கு போயாச்சு. DCயில் இங்கே ஒரு 2 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ இந்த 2 ஓம் ரெசிஸ்டாரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I1 கரண்ட். ஸோ 2I1 எழுதிடணும். இப்போ +ஆ மைனஸாக செக் பண்ணணும். நம்ம லூப் இப்படி தான் போகிறோம், ஆரோ நம்ம கூடவே தான் வருது. ஸோ +2I1. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பேட்ரி இருக்குது பாருங்கள், -6 வோல்ட் பேட்ரி இருக்குங்களா? ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகுது. நம்ம ஸ்டார்டிங் இப்படி தான் லூப் போகிறோம். இப்படி போகும்போது ஸ்டார்டிங் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் தான் இருக்குது. ஸோ -6 வோல்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ CBக்கு போகிறோம். இப்போ இங்கே இந்த லூப் ஃபைனல் லூப்புக்கு வந்தாச்சு, ஃபைனல் பொசிஷனுக்கு. இப்போது CBயில் என்ன இருக்குது? ரெசிஸ்டார் 2 ஓம் ரெசிஸ்டார். அங்கே என்ன கரண்ட் இருக்குது? I1. ஸோ 2I1. இப்போது நம்ம டேரக்ஷன் செக் பண்ணோம். கரண்ட் வந்து எப்படி இது? நம்ம லூப்பு கூடவே தான் இந்த ஆரோ வருது. இப்படியே தானே ஆன்டி கிளாக் வைஸில் தான் இந்த ஆரோ வருது. அதனால் +2I1 ஈக்குவல் டு இந்த சர்க்கியூட்டில் எங்கேயாவது EMF இருக்கா? இல்லை. ஸோ 0. EMFனு நம்மளுக்கு ஈன்னு ஒரு சிம்பிள் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சர்க்கியூட்டில் E கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அது கொடுக்கல நம்ம எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்போது ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் I1ல் எழுதலாம். இங்கே ஒரு 2I1 இருக்குது, இங்கே ஒரு 2I1 இருக்குது. ஆட் பண்ணால் 4I1. நெக்ஸ்ட் I2 இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ -4I2. நெக்ஸ்ட் +6 -6 கேன்சல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது இந்த -4I2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +4I2. இப்போ இந்த 4 கேன்சல். I1 ஈக்குவல் டு I2. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்க போகிறேன். 4I1 + 8I2 = 3. அவ்வளோதான், நம்ம லூப் கண்டுபிடிச்சாச்சு. இந்த லூப்புக்கு ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு லூப்புக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நார்மல் கேல்குலேஷன்ஸ் தான். இப்போது நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது நல்லா கவனிங்க, செகண்ட் ஈக்குவேஷனாக இருக்கீங்க 4I1 + 8I2 = 3. ஆனால் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேங்க? I2ன்னு எழுதியிருக்கேன். ஏன் I2ன்னு எழுதியிருக்குன்னா I1க்கு I2ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? I1 I2 ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த I1க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? I2ன்னு போட போகிறேன். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல்னு. ஸோ 4I2 + இதை அப்படியே வச்சுக்கிறேன் 8I2 = 3. அப்போ தான் நம்ம I2 தனியாக பிரித்து கொண்டு வர முடியும். அதனால் ஸோ 4I2 + 8I2 12I2 = 3. நெக்ஸ்ட் இந்த 12 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வரும் 3/12. ஸோ 3 1s are 3, 3 4s are 12. ஓகேங்களா? ஸோ 1/4 வரும். 1/4 டிவைட் பண்ணா வரும் 0.25 ஆம்பியர். ஸோ I2னுடைய ஆன்சர் கிடச்சிருச்சு 0.25 ஆம்பியர். இப்போது I2க்கு 0.25னா அப்போ I1க்கு என்ன தான் வரும்? ரெண்டுமே ஈக்குவல்னா அப்போ ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சேம் தானே. ஸோ I2க்கு 0.25னா அப்போ I1க்கு என்ன வரும்? 0.25 தான். இப்போ நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய கரண்ட் என்ன இருக்குது? I3 தான் கண்டுபிடிக்கணும். I3க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டில் I3 = I1 + I2. அதை எடுத்து எழுதிப்போம். I1 என்ன கண்டுபிடிச்சோம்? 0.25 ப்ளஸ் I2 என்ன கண்டுபிடிச்சோம்? 0.25. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.50. நம்ம லாஸ்ட் அந்த 0 போட தேவையில்லை. ஸோ 0.5 ஆம்பியர். ஸோ நம்ம I1 கண்டுபிடிச்சாச்சு, I2 I3. ஸோ இந்த 3 கரண்ட்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கான டேரக்ஷன்ஸும் நம்ம இங்கே டயக்ராமில் போட்டாச்சு. ப்ராப்ளம் ஓவர். ஈஸி தானே? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.